வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை பற்றி தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் செய்கிறேன். ஸோ முதல்லையே நான் சொல்லிடுறேன், பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் அனைத்துமே தினசரி அப்டேட் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ டோட்டலாக தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புதிய புதிய அப்டேட்கள் எல்லாமே இந்த ஆண்டில் கொண்டு வர இருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இந்த ஆண்டுடைய இறுதியில் பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்தடுத்து நகலக்கூடிய மாற்றங்கள். ஸோ டிஆர்பியில் டெட்டுடைய வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நிலுவையிலே இருந்துட்டுருக்குங்க. ஸோ இந்த வழக்குடைய தன்மை என்ன, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டெட்டுடைய வழக்கு இன்றைய நிலவரத்தை பற்றி தாங்க உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் 2013ஆம் ஆண்டில் ஸோ தேர்ச்சி பெற்றவர்களுடைய பணி நியமனங்கள் இன்னும் ப்ராப்பராக நடைபெறலை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. தொடர்ச்சியான கோரிக்கைகள் எல்லாமே நடைபெற்று வருதுங்க. ஸோ தொடர்ச்சி போராட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை தொடர் போராட்டங்கள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை வளாகத்திலையும் சரி அங்கங்கே நடைபெறுது. இதனால என்ன பயன், இதனால என்ன ஆயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் போராட்டங்கள் மட்டும்தான் நடக்குது. அதற்குண்டான முடிவுகள் இதுவரை கிளியர் கட்டாக எப்பவுமே எட்டப்படவில்லை. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சரும் சரி, பள்ளிக்கல்வித்துறை செயலாளரும் சரி போராட்டக்காரர்களுக்கு தினசரி பதில்களை கொடுத்த வண்ணம் தான் இருக்காங்க. ஆனால் கிளியர் கட்டாக முக்கியமான முடிவுகள் இதுவரை எதுவுமே எட்டப்படலை அப்படின்றதையும் அவர்கள் சார்பாக குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. 2013 ஒரு பகுதி நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அந்த வழங்க ஆணைகளை இந்த திமுகவுடைய ஆட்சி வந்த பிறகு வழங்குவோம் அப்படின்ட்டு அவர்கள் சார்பாகவே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் 2013 வெற்றி பெற்றவர்களுக்கு, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் விரைந்து வழங்க இருக்கிறோம் அப்படின்ற தகவலை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நமக்கு விரைவாக வெளியிட போகிறாங்க. மக்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பாக தகவல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். ஸோ டிஆர்பியில் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸஸ் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஸோ இதற்குண்டான மெட்டீரியலும் தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா அதற்கு பிஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி ஸோ இந்த எக்ஸாமுக்கு உண்டான மெட்டீரியல் அனைத்துமே உங்களுக்காக இலவசமாக நம்ம சேனலில் பதிவிடப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.